வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குச்சி சாக்கே ஓனாவோட கதை. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஜப்பானில் இருக்க ஒரு அர்பன் லெஜெண்டுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து இதோட ஸ்டோரி வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜப்பானில் எந்த நாடுன்னு செய்ய தரல. அந்த நாட்டில் வந்து இந்த ராஜாக்கள் எல்லாம் சண்டை போட்டால் ஏதாவது எந்த ராஜா ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்னு காமிக்கிறதுக்கு சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி தான் குச்சி சாக்கே ஓனாவோட ஹஸ்பண்டும் அப்படி தான் சண்டை போடுவார். ஸோ ஒரு நாள் அவர் வந்து பெரிய ஒரு வார் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, திருப்பி வரல. அதனால் குச்சி சாக்கே ஓனா என்னாச்சுன்னு பார்க்கறதுக்காக அந்த பார்க்கறதுக்காக போல் சும்மா அந்த ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. அங்கே இருக்கவங்கலாம் பேசியிருக்காங்க, இந்த மாதிரி அவர் வேறு கல்யாணம் பண்ணிட்டாராம் அப்படிலாம் பேசின்னு இருக்காங்க. உடனே பார்த்து கேட்டு குச்சி சாக்கே ஓனா பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போயிருக்கு. அப்போ தான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து நீ வந்து தேவையில்ல அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இது அதனால் டிப்ரெஷனில் ஆனால் குச்சி சாக்கே ஓனா வந்து அதோட வாயை அதுவே கட் பண்ணியிருக்கு. அதுவும் லைக் ஸ்மைல் மாதிரி கட் பண்ணியிருக்கு. இதை திடீர்னு அதுக்கு எதுவும் மென்டல் ஸ்டேஜ் ஆகி அவங்க ஹஸ்பண்டிங் கொண்டுடுச்சு, அந்த செகண்ட் ஒய்ஃப் அவங்களும் வேணால் கொண்டுடுச்சு. அதனால் வந்து அந்த அர்பன் லெஜெண்ட் வந்து இப்படி தான் உருவாகிருக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தனியாக போகும்போது எப்படி கேட்கணும்னா மாஸ்க் போட்டிருக்கோம், அது வந்து அழகாக இல்லையான்னு மாஸ்கோடு கேட்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் அழகாக இருக்குது எஸ்ஆர் நோ கேட்கும். எஸ்ன்னு சொல்லிட்டிங்கன்னா அதோட மாஸ்கை காட்டி அதோட உண்மையான மூஞ்சியை காட்டும். அதை பார்த்துட்டு நீங்கள் பயந்துட்டு அப்போ திருப்பியும் கேட்டோம் நான் அழகாக இருக்கேன்னா வரட்டு எஸ்ஆர் நோ அப்படின்னு கேட்கும். நீங்கள் திருப்பி அதில் வந்து எஸ் சொன்னீங்கன்னா உங்கள் வாயும் அந்த சிசர்ஸ் எடுத்து கட் பண்ணி விட்டுரும். நோ எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை அங்கேயே கொண்டுரும். நீங்கள் ஆப்ஷன்ஸ் கிடையாது நீங்கள் தப்பிக்கிறதுக்கு.